எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுக்கும். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சேர்த்து வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,18,638 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ப்ளீட் ஆகிட்டு கீழேருந்து இப்போ ரிஜெக்ஷன் ஆகி கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 hour கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா போன 4 hour கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏரியாவை, அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா நான் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. 18,000 17,622. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகினே இருக்குது BTCயில். சரிங்களா. ஸோ அங்கேருந்து தான் ரிஜெக்ஷன் ஆகினே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. இப்போ அடுத்தது ஒரு கேண்டல் இப்போ தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ளீட் ஆகுது இல்லைங்களா. ஸோ BTCயில் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளீட் ஆகலை. BTC நம்மளுக்கு சூப்பரான கன்சல்டேட்டில் இருக்குது. ப்ரைஸ் ஹோல்டாகி நிற்குது. ஆனால் நம்மளுக்கு ஹால்ட் எல்லாமே செம்மையாக ப்ளீட் ஆகுது. சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு பம்ப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இருந்து புஷ் கொடுத்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கான். ஓகேங்களா. ஸோ 4 hour கேண்டலில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து நல்லாவே புஷ் கொடுத்து மேலே ஏறி இருக்கான். ஸோ டெய்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 62.40% மேலே ஏறி இருக்கான். ஸோ இப்போ இது எது பக்கம் ஏறுவான் அப்படின்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ எது பக்கம் ஏறுவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏறி முடிச்சிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இது ஏறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக். ஓகேங்களா. ஒரு கரெக்ஷனுக்காக தான் ஏறி இருக்கான். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நான் டிமாண்ட் ஏரியா வச்சுருந்தேன். ஓகேங்களா. இதுதான் ஆல்ரெடி இந்த டிமாண்ட் ஏரியா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62.73லேருந்து 61.89. ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா இப்போ என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சு இல்லையா. பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும் இந்த ஏரியா என்ன இருக்குது, பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ இந்த டிமாண்ட் ஏரியா என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளைவாக மாறும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக புல் பேக் ஆகி சின்னதாக கீழே வர ஸ்டார்ட் பண்ணால் அகெயின் ஒரு புஷ் மேலே போயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறது கூட ஸோ இந்த ஹைக்கு மேலே கிட்டத்தட்ட க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா. ஸோ 0.1% கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். சரிங்களா. ஸோ மேபி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டாப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வர கேண்டில் நம்மளுக்கு 61.67 வச்சுக்கோ, 68. ஓகேங்களா. இந்த 61.68 கீழே அடுத்து வர 4 hour கேண்டில், அடுத்து வர 4 hour கேண்டலில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணி கேண்டல் க்ளோஸ். ஓகேங்களா. இந்த 5:30 மணி கேண்டல் க்ளோஸ் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக மறுபடியும் இது கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மீன்வைல் கேப்பில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ட் எல்லாமே அகெயின் பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ட் எல்லாமே கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தீரியம் எடுத்துக்கோங்களேன். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு சப்ளை ஏரியான்றது. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதை நான் வரைஞ்சே வச்சேன், வீடியோவில் போட்டிருந்தேன். 3,800 4,038 ஒரு சப்ளை ஏரியா சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். இது நம்ம கை மீறிலாம் போகல, கரெக்டாக நம்ம அனலைசிஸில் தான் இருக்குது. கரெக்டாக அந்த சப்ளைவை டேப் பண்ணிட்டு கீழே வந்தான். ஓகேங்களா. அது கீழே வரும்போதே நான் இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா என்னது 3,600லேருந்து 3,540. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த எல்லோ லைன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக முன்னாடி ஆக்டாக இப்போ பிரேக் ஆகுதுனால அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா டேப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ஷன் 1 ரிஜெக்ஷன் 2 3 இப்போ 4வது ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ இந்த 4வது ரிஜெக்ஷன் என்ன பண்ணினா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. டிமாண்ட் ஏரியா 50% கீழே கூட வரல, டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு புல் பேக் ஏரியா தான். ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க தேவை. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டல் ஓகேங்களா இப்போ ஓடினுக்கு பாருங்கள். இந்த 4 hour கேண்டல், இந்த 4 hour கேண்டல் நம்மளுக்கு 3,600 ஒரு நிமிஷங்க.
ஸோ இந்த 3675க்கு ஓகேங்களா 3675க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இவன் இங்கேருந்து புல்லிஷ் ஆகிடுவான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இவன் இங்கேருந்து மேலே போகிறான்னா எப்படி போவான்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கே போயிட்டு 3900லேருந்து ஒரு சின்னதாக புல் பேக்கு, அதுக்கப்புறம் இதை வந்து பயங்கரமாக உடைப்பான். ஓகேங்களா? ஸோ இது உடைக்கிறது இது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆல்ட் சீசன், அதாவது இந்த சீசனுக்கு வந்த ஹையஸ்ட் ப்ரைஸே இதுதான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த சீசனுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைஸே இதுதான், $4060. ஓகேங்களா? அதை வந்து இப்போ மேலே போயிட்டு சின்னதாக புல் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரிங் அப்படியே உடச்சி மேலே போவான். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான கரெக்ஷன் தான். ஓகேங்களா? ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தற்போதைக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்தே ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து சூப்பராக ஹோல்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து சூப்பராக ஹோல்ட் ஆகுது. ஸோ இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இதாகணும்னா இதுக்கு கீழே, ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கு கீழே, இந்த லோன் நான் சொல்கிறது என்னென்னா 3500 வச்சுக்கோங்க. 3500 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து டெய்லி கேண்டில். ஓகேங்களா? டெய்லி கேண்டில் வந்து 3500 கீழே க்ளோஸ் வச்சதுனா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் கீழே வரும். அது எதுக்கு வரும்ன்றது நான் வந்து அப்புறமா பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஹோல்டு பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, காலையிலேருந்து நம்மளுக்கு கீழே வந்ததுங்களா, ஸோ மேபி ஈவினிங் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டெய்லி கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டலாகவே மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து இது நடக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டாமினன்ஸ் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு வந்து டாமினன்ஸ் வந்து சாயந்தரத்துலேருந்து வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் இது வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி கேடிஏ, ஸோ கேடிஏவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கீழே ஃபால் நடந்தது. ஓகேங்களா? இதுலேயே நிறைய பேர் பேனிக் ஆனீங்க. ஸோ கேடிஏ பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஏரியா இதாங்க 45லேருந்து 42. ஓகேங்களா? ஸோ 48லேருந்து 45 ஒரு டிமாண்ட் ஏரியா இருந்தது. ஸோ அதை விட இந்த டிமாண்ட் ஏரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 45லேருந்து 42 இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை தான் இப்போ டேப் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ டாமினன்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேடிஏவும் பம்ப் ஆக ஆரம்பிப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான புல் பேக் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல போகுது இல்லைங்களா, இதுக்கு கீழே இருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இங்கே ஹண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அகெயின் புஷ் கொடுத்தானா மேலே ஏற ஆரம்பிச்சிடுவான். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கிறான். ஓகேங்களா? பிடிசிலையும் இத்தீரியம்லையும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கிறான். சரிங்களா? ஸோ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகணும். மேபி இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் அகெயின் நம்மளுக்கு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அமெரிக்கன் ஓப்பன் ஆகிற மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் பிடிச்சதுன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுடுங்க. ஓகேங்களா? ஒரு லைக்கோ ஒரு இல்லை ஃபயர் பட்டன் வந்து போட்டுடுங்க. ஸோ இது எப்படி என்ன இதுன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கில் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.